Hello friends, good morning. This is Manju Khanna from Easy English in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிஃபரன்சஸ் தான் பார்க்க போறோம். சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தான். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வேர்ட யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேக் வெர்சஸ் அவேக். இதுக்கு என்ன மீனிங்? இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வேக் விழித்தெழு. அதாவது தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறோம் இல்லையா? விழித்து எழுந்திருத நம்ம வேக் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வேக் அப் அட் 6 ஏஎம் எவ்ரி டே. நான் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு எழுந்திருக்கிறேன். அதாவது நம்ம தூக்கத்திலேருந்து விழித்து எழுறத வேக் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா அவேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழித்திரு. ஸோ, இதுக்கான மீனிங் விழித்திருத்தல். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம் இப்ப. ஐ வாஸ் அவேக் அன்டில் மிட்நைட். நான் நள்ளிரவு வரை விழித்திருந்தேன். அதாவது நள்ளிரவு வரை தூங்காம விழித்திருக்கிறோம் இல்லையா? அது நம்ம அவேக் அப்படின்னு சொல்லுவோம். தூக்கத்திலேருந்து விழித்து எழுறத வேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இதான் வேக்குக்கும் அவேக் அப்படின்ற வேர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லாங் வெர்சஸ் லாங். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வேர்ட் பார்த்தீங்கன்னா, லாங். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட அல்லது நீளமான. ஸோ லாங்குக்கான தமிழ் மீனிங். இதுக்கான எக்ஸாம்பிள், ஃபார் அ லாங் டைம் ஐ எம் லிவிங் இன் சென்னை. நீண்ட காலமாக நான் சென்னையில் வசித்து வருகிறேன். ஸோ நீண்ட அப்படிங்கிற மீனிங்ல இங்க நம்ம லாங் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது அலாங் கூட. இன் அடிஷன் டு ஆர் டுகெதர் வித். கூட அப்படிங்கிறது அலாங். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ வென்ட் அலாங் வித் இம். நான் அவருடன் சென்றேன். ஸோ அவருடன் அப்படிங்கிறது கூட அப்படிங்கிற மீனிங்ல அலாங் யூஸ் பண்றோம். ஸோ இதான் லாங்குக்கும் அலாங் அப்படிங்கிற வேர்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பிராட் வெர்சஸ் அப்ராட். ஸோ ஃபர்ஸ்ட் பிராட் அப்படின்னா பரந்த, அகன்ற இந்த மாதிரி மீனிங்ல பிராட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கான எக்ஸாம்பிள், வி saw the broad ocean. நாங்கள் அகன்ற கடலை பார்த்தோம். ஸோ அகன்ற பறந்து விரிந்த அப்படிலாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி மீனிங்ல நம்ம பிராட் இங்க சொல்லியிருக்கோம். அடுத்தது அப்ராட். வெளிநாட்டில். அப்ராட் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் வெளிநாட்டில். மை பிரதர் லிவ்ஸ் அப்ராட் பட் ஐ ப்ரிஃபர் டு லிவ் இன் இந்தியா. எனது சகோதரர் வெளிநாட்டில் வசிக்கிறார், ஆனால் நான் இந்தியாவில் வாழ விரும்புகிறேன். ஸோ அப்ராட் அப்படின்றது வெளிநாடு நம்ம சொல்லும்போது அப்ராட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ப்ராடுக்கும் அப்ராடுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த 3 வேர்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க ஆல் சூஸ் பண்ணாதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ல வரும். Thank you for watching this video.